ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இன்றைக்கி பிகமிங் மீ சீரீஸில் டே 4. இன்றைக்கி உங்கள் நாள் எப்படி போச்சு? இன்றைக்கி காலையில் நேற்று நான் சொன்னேன்னா நல்லா தூங்கி எந்திரிக்கணும்னு வேகமாகவே எந்திரிச்சு தொலைஞ்சிட்டேன். நல்லாவே தூங்கலை. கண்ணெல்லாம் மூஞ்சி ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கே பார்த்தா தெரியுது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குதே. அந்த பிரச்சனை வேறு இருக்கே. வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே இந்த தூக்கம் வராத பிரச்சனை தான். 10 வருஷமாக நான் அந்த ஃபேஸ்புக் பார்த்துட்டு தான் தூங்குறேன். 10 வருஷமாக நான் என் மூளையை அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூடியூப்பில் ஃப்ளாக் ஆகாதுன்னு நம்பிக்கையில் போடுறேன். சரி, 2 நாள் முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப பிளாக் அவுட் ஆகுது, பேசுனது எல்லாமே மறந்து போயிடுது, எதனால நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். எனக்கு என்னமோ அப்படி தான், இந்த ரீசனாக தான் இருக்குன்னு தோணுது. ரொம்ப நான் என் மூளையவே அப்யூஸ் பண்ணுறேன். முன்னாடி இப்போ டூம் ஸ்க்ரோல் பண்ணுறது, ரீல்ஸ் ரொம்ப பார்க்குறது, யூடியூப் வீடியோஸ்லேயே நான் ரொம்ப நேரம் அதுலேயே தான் இருப்பேன். எந்த வேலை பார்த்தாலும் பக்கத்தில் எனக்கு யூடியூப் ஓடணும். லொடன்னு காது பக்கத்தில் யாராவது உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி யூடியூப் ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் தனியாக இருக்கும்போது. இதுவும் நிறையா பிரச்சனைகள், ப்ளஸ் இன்னும் நிறைய பர்சனல் ரீசன்ஸ்னாலையும் கூட நான் இந்த கேரக்டரை இப்படி மாறி இருக்கலாம். முன்னாடிலாம் இப்படி இருந்ததில்ல தெரியுமா? நான் என் 15 வயசு வரைக்கும் யாருனாலும் பாரு, அசட்டு தைரியம், எப்படி ஒரு தைரியமான பொண்ணு தெரியுமானாலாம். ஆனால் இப்போ சிம்பிளாக யார்கிட்டையாவது போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்க தெரியல. ஒரு 2 வருஷம் முன்னாடிக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. இன்னொரு இதே சேனலில் சோஷியல் ஆங்ஸைட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் நான் லோயஸ்ட் பாயிண்ட்டு இந்த விஷயங்களில் சொல்கிறேன். இந்த சோஷியல் சுச்சுவேஷன்ஸில் நான் பழகிறத சொல்கிறேன். அதில் என்னோடய லோயஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ நான் எவ்வளோ தேறி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பெரிய ஈவெண்ட்டுக்கு போய் என்னைய நானே புஷ் பண்ணி யார்கிட்டையாவது போய் பேசுகிறது, அதெல்லாம் எனக்கு நல்ல அனுபவங்கள் நிறையா இருந்துச்சு. என்ன பேசிகிட்டு இருந்தேன்? இதனால தான் கூட எனக்கு இந்த பிளாக் அவுட் ஆகுறது, பேசும்போது திக்கிறது, ரொம்ப யோசித்து பேசுகிறது, கோர்வையாக ஒரு விஷயத்தை பேச முடியாமல் ஆக்குறது, இதெல்லாம் ஒரு ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைக்கியாட்ரிஸ்ட்கிட்டையோ சைக்காலஜிஸ்ட்கிட்டையோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் ஹெல்ப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ஹெல்ப்பாக எடுத்துக்கிறதுக்கு இன்னும் காசு இல்லை. அதாவது இது ஒரு வாண்ட்டு தான் இது. இப்போ நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த தெரப்பி இதெல்லாம் வாண்ட்ஸ். என்கிட்ட நீட்ஸ்க்கு காசு இருக்குது, சின்ன சின்ன வாண்ட்ஸுக்கு காசு இருக்குது. ஆனால் ஒரு ஒரு 10 செஷன் 20 செஷன் போகிற அளவுக்கு எனக்கு அதுக்கு காசு இல்லை. அதனால் இப்போ உங்களால் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. இது ஆடம்பரம் கிடையாது. இது அத்தியாவசியம் நிறையா பேருக்கு. இருங்க, நெட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, சரி. அப்போ இன்றைக்கி நாளை பார்ப்போம். இன்றைக்கி நாள் நேற்று சொன்ன மாதிரி அப்ரூவல் வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னேன்னா, இன்றைக்கி சாயங்காலம் அந்த ரீலை போஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு 30K வியூஸ் போயிருக்கு. ஆனால் நான் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த இதுக்கு போகணும், இன்னும் நிறையா போகணும். ஒரு நாளைக்கு காலையில், நாளைக்கு மதியானம் அந்த மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி ஒர்க் அவுட், ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். அப்புறம் இன்ஸ்டாவில் போட்ட வீடியோ யூடியூப்பில் போடாதது இருக்கும்ல, அதில் 21 வீடியோ இன்னும் பெண்டிங் இருக்குது. நான் இன்ஸ்டாவில் போட்டு யூடியூப்பில் போடாதது, அதில் ஒரு 11 வீடியோ இன்றைக்கி ஸ்கெடியூல் பண்ணி வச்சேன். அப்படியே மூளை வெந்து மண்டை மூஞ்சியெல்லாம் பேன்னு உட்காந்துருந்தேன் நான். இந்த விஜய் ஒரு படத்தில் உட்காந்துருப்பார்ல, சூர்யா நடிச்சிருப்பார், பேர் தெரில எனக்கு. இந்த படம் நல்ல படம். வடிவேலு வருவார்ல, அந்த படத்தில் அந்த ரூமில் அப்படியே உட்காந்துருப்பேன். அப்படி தான் உட்காந்துருந்தேன் நான் இன்றைக்கி. அந்த இதெல்லாம் ஸ்கெடியூல் பண்ணும்போது அது ஒரு மாதிரி மொனோட்டனஸான வேலை.
அது க்ரியேட்டிவ் வேலை கிடையாது. இந்த ஸ்கெடியூல் பண்ணுறது, அது ஹேஷ்டேக் போடுறது, கீவேர்ட்ஸ் போடுறது, டேக்ஸ் போடுறது, எரிச்சல் வர்ற வேலை. கம்ப்ளைண்ட் பண்ணல நான், சரியா? கம்ப்ளைண்ட் பண்ணல, சொல்கிறேன். இன்றைக்கி மூளையை யூஸ் பண்ணி பண்ணுற எந்த வேலையுமே நான் செய்யலை. ஏன்னா மூளை வந்து ஏற்கனவே தீஞ்சு போயிருக்கு. கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் கேப்னால் ஒரு 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம இந்த மாதிரி வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இருந்துச்சு. அது வந்து எடிட்ஸ் தான், ஏற்கனவே கொடுத்த போஸ்ட்டோட எடிட்ஸாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. வெள்ளைப்பூடு உரிக்கிறது, புதினா இது பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டு வேலைகள் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது தமிழ்பிரனர் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியோட ஃபவுண்டர் வந்து மெட்டா மங்கீஸில் விஜய் அண்ணனோடையும் ரகு அவரோடையும் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க 3 months முன்னாடி போட்டது. அது நான் இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். நான் எனக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. 6 நிமிஷம், ஓகே. எனக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நான் நிறையா பிஸ்னஸ் பாட்காஸ்ட் வந்து பார்ப்பேன். ஏன்னா ஒன்று, என்னோடய வேலை வந்து அந்த மாதிரி, நான் கோஸ்ட் ரைட்டராக இருக்கேன். அந்த வேலை பற்றிலாம் டீட்டெயில்ஸ்லாம் வேணாம், சரியா? பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் நான் ஒரு வேலை பார்க்குறேன். அந்த வேலைக்காகவும் நான் நிறையா பிஸ்னஸ் பாட்காஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வரும். எனக்கு பிடிச்சும் நான் பார்ப்பேன். அந்த டாபிக்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரிலனாலும் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் வந்து பார்ப்பேன். ஏன்னா முக்கியமாக தமிழில் பார்ப்பேன், வேறு லாங்குவேஜ்லாம் பார்க்க மாட்டேன், இங்கிலீஷ்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிற சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபெயிலியர் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம அப்படியே லைஃபுக்கு ரெப்ளிகா பண்ணிக்கலாம். அவங்க எப்படி அவங்க அப்பாவோட தொழில் எடுத்தாங்களா, இல்லை அப்பாவோட தொழில் மொத்தமாக வேறு, அவங்க பிள்ளைங்க வந்து வேறு தொழில் எடுத்தாங்களா, இல்லை அவர் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அவரோ அதாவது மேல் ஃபீமேல் யாரோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ஜென் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு ஃபஸ்ட்டு 5 years அவங்க பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த டிகேட்ஸ்லாம் அவங்க எப்படி பண்ணாங்க. ஒரு 2 decade 3 decade பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள்லாம் நீங்கள் பேச்செல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அவங்க வந்து பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு வந்து இப்போ நான் லொடன்னு வளர்றேன்ல, அவங்களாம் அப்படியே தெளிவாக பேசுவாங்க. அதுக்கெலாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரில, எக்ஸ்பீரியன்ஸ்னால கூட வந்திருக்கலாம். ஏன்னா பப்ளிக் ஃபிகர்ஸ்லாம் வந்து மீடியா லெசன்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, பப்ளிக்கில் பேசுகிறதுக்கு அப்படின்னு. அது மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை பண்ணக்கூட செய்யலாம். அது மாதிரி நான் இவங்களோட பாட்காஸ்ட்லாம் பார்த்து நான் அதை லைஃபுக்கு ரெப்ளிகேட் பண்ணிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி அந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அவங்க பிஸ்னஸை வந்து ஸ்கேல் பண்ணுறாங்க, அந்த ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு என்னென்ன அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஒருவேளை ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸாக அதை பண்ணுறாங்கன்னா அதை எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள நம்பி காசு போட்டவங்க யாராக இருப்பாங்க ஃபஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் எனக்கு அந்த கதைகள்லாம் கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதெல்லாம் இது பண்ணுவேன். இன்றைக்கி பேசினவர் வந்து கோஃபவுண்டர், அதாவது தமிழ்பிரனரோட கோஃபவுண்டரோட இம்பார்ட்டன்ஸை வந்து அழுத்தி சொன்னார். அது நான் நிறையா பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த கோஃபவுண்டர் கான்செப்ட் வந்து நீங்கள் யாரை பார்ட்னராக சூஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் உங்கள் கோஃபவுண்டர் மாதிரி. உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உந்துதலாக, இன்ஃப்ளூயன்ஸாக, உங்களை தள்ளி விடுற ஃபோர்ஸே உங்கள் பார்ட்னராக தான் இருப்பாங்க. அதனாலவே உங்கள் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கோஃபவுண்டரை சூஸ் பண்ணுற மாதிரி. எனக்கு அவர் சொன்னதை வந்து நான் இப்படி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃபுக்குன்னு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனாலுமே நிறையா பேர் ஃப்ரீலான்சரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு தானே என்னோடய சர்வீஸை கொடுக்குறேன். அப்போ நான் அவங்களுக்கு வேலை பார்க்குறேன்னு தான், அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன். ஒரு சிலர் வந்து ஆமாம் நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க.
எனக்கு வந்து அந்த பிஸ்னஸ்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எல்லா ஐடியும் நம்ம தலையில் தான் வந்து விழுகும்ன்றனால, ப்ளஸ் என் வாழ்க்கையும் இந்த க்ரியேஷன் சைடு இருக்குது, பாட்டு சைடு இருக்குது, சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படி இருக்கிறனால அப்படி இருக்கிறனால எனக்கு பிஸ்னஸ்ன்றதுக்குள்ளே போக விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த 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 வேல்யூஸ், அந்த விழுமியங்கள்லாம் வந்து நான் லைஃபுக்கு அப்படியே ரெப்ளிகா பண்ணிக்குவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேர் இன்டர்வியூஸ் பார்ப்பாங்க, இந்த மேடை பேச்சுகள்லாம் நிறையா பேர் கேட்பாங்க, அதை வந்து அந்த மோட்டிவேஷனலாக எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்படி பார்த்து உங்களோட வேல்யூஸ் வந்து கேதர் பண்ணிக்கிறீங்க, எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி இதாக பேசணும்னு நினச்சேன். வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. கமெண்ட்ஸில் வந்து அந்த ஒரு நிமிஷம் அலாரம் அடிக்குது. நான் ஸ்கின் கேர் பண்ணுவேன்னா அதுக்கு அலாரம் அடிக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே வீடியோ எடுக்கிறேன், அதனால் அது அலாரம் அடிச்சிச்சு. கமெண்ட்ஸில் வந்து அந்த போஸ்ட்டோட லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவோட குவாலிட்டி 1080 பிக்சலில் எடுக்கிறேன். இதிலேயே எடுக்கலாமா இல்லை 4Kலேயே எடுக்கலாமா? ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் 1080ல் எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான். உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.